கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி, பரலோகத்துக்கு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க. அப்புறம் வேற யாருக்கு என்ன தெரியுது? நிஜமாக போய் வேலை செய்ய போகிறோமா? அதெல்லாம் 1000 வருஷம் இதில் அது அது சரி. அப்புறம் தெரியுமா இதெல்லாம்? அவங்க சொன்ன கருத்துக்கள் யாருக்கும் புதுசாக இருக்குதா? ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லைம்மா, இப்போ அவங்க கருத்துக்கள் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஏதுன்னு கேட்குறேன். சரியா? அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? உழைப்பு நமக்கு மனநிறைவை வழங்குகிறது. அது மாரநாதா புக்கில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு உள்ள காரியத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோவான் 5:17. பரலோகம் உற்சாகமான செயல்பாடுகள் நிறைந்த ஒரு இடம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களும் களைத்து போனவர்களுக்கும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடியவர்களுக்கும் அது ஒரு மகிமையான இளைப்பாறுதலின் இடமாக இருக்கும். இனி அவர்கள் நித்திய இளமையோடும் ஆற்றலோடும் இருப்பார்கள். இப்போ நம்ம பரலோகம் போகிறப்ப வயசானவங்க, நோயாளிகள், ஆக்சிடெண்ட்டில் போனவங்க, இவங்க எல்லாருமே என்ன செய்கிறோம்? அவருக்கு பிரியமாக வாழ்கிறப்ப அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை மறுரூபப்படுத்தி இளமையின் தோற்றத்தில் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய மகிமையினால எல்லாமே நமக்கு மாறுது. அவங்க எப்படி இருப்பாங்கனாக்க, இனி அவர்கள் நித்திய இளமையோடும் ஆற்றலோடும் இருப்பார்கள். நித்தியமுமே எப்படி தான் இருப்பாங்க? இளமையாக அங்கே போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன ஆக போகிறதில்ல, நமக்கு வயதான தோற்றங்கள்லாம் இருக்க போகிறதில்ல. பாவத்தோடும் சாத்தானோடும் இனி ஒரு காலம் அவர்கள் போராட வேண்டியதில்லை. அவரோட 3வது வருகையில் என்ன செஞ்சிடறாரு? சாத்தானையும் துன்மார்க்கரையும் அழிச்சிடுறதுனால நமக்கு சாத்தானால் என்ன இல்லை? தொந்தரவுகள் இல்லை. இந்த பூமியில் மட்டும்தான் என்ன இருக்குது? நமக்கு சாத்தான் நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை மாற்றக்கூடிய காரியங்களை நம்ம முன்னாடி போட்டு நம்மளை காலி பண்ண பார்க்குறான். இதையெல்லாம் மேற்கொண்டு நம்ம போகிறப்ப அங்கு பரலோகத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி புத்துணர்ச்சியோடு இருப்பவர்களுக்கு நித்திய காலமாக சோம்பலாய் இருப்பது என்பது வெறுப்பூட்டுவதாய் இருக்கும். சரிங்களா? சோம்பலாக அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சோம்பலாக இருக்கிறதே அவங்களுக்கு என்னவாக இருக்குமா? வெறுப்பாக இருக்குமா? ஆனால் இப்போ பூமியில் இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கு? நல்லா தூங்கணும், எப்போ தூக்கம் கலையுதோ அப்போ எந்திரிக்கணும், சாப்பிடணும், செல்லை நோண்டணும், ஏதோ ஒரு வேலை போகிறோமா சுற்றணும், அப்புறம் திரும்ப யாராருக்கு எதில் விருப்பமோ அதில் அவங்களோட கவனத்தை செலுத்தி அதில் போய்கிட்டு இருக்கணும். இதுதான் போகணும். உழைப்புங்கிறதே என்ன ஆயிடுச்சு? ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உழைக்கிறவங்க மாத்திரம்தான் எங்கே போக முடியும்? சோம்பேறி என்ன போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அது அவர்களுக்கு பரலோகமாக இருக்காது. யாருக்கு? நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்கிறவங்க அங்கே போய் இருக்கிறப்ப அவங்களுக்கு சோம்பலாக இருக்கிறது வெறுப்பாக இருக்குமா? அது அவங்களுக்கு என்னவாக இருக்காதான்? பரலோகம் போல் இருக்காதான் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஆதியில் தேவன் ஏதேன் தோட்டத்தில் வாசம் செய்தவர்களை அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். அவர்களது வேலை களைப்பூட்டுவதாக இராமல் இனிமையாகவும் புத்துணர்ச்சி வழங்குவதாகவும் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? நம்ம பூமியில் நம்மளை படைக்கிறப்பையே வேலைகள் செய்யும் திறனோடு தான் ஒவ்வொருத்தரையுமே படைச்சிருக்கிறாரு.
நம்மளாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு உட்கார்ந்துருந்தாதான். ஆனால் அந்த திறமைகள் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்குது. மனிதனின் மனநிறைவிற்காகவும் உடல் வலிமைக்காகவும் திறனை வளர்ப்பதற்காகவும் உழைப்பை ஒரு ஆசீர்வாதமாக தேவன் ஏற்படுத்தினார். இந்த உழைப்பு வந்து என்னென்ன பயன்களை நமக்கு தருது? சரீரம் வளர்ச்சிக்கு, உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு, அடுத்து இனிமையான புத்துணர்ச்சி, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷன் வந்து ஒரு மன நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன செய்யணும்? நல்ல உழைப்பாளியாக இருக்க வேண்டும். தன் பரிசுத்த வாழ்க்கையின் உன்னத மகிழ்ச்சிகளில் ஒன்றாக தன் சரீரம் மற்றும் மனதின் செயல்பாடுகளை ஆதாம் உணர்ந்தான். உழைப்பு வேதனையையும் களைப்பையும் தருவதாக இருந்தாலும், ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம இங்கே வேலை செய்கிறது ரொம்ப சோர்வை உண்டாக்குறதா இருந்தாலும் சரி, நமக்கு அது மனசுக்குள்ளார வேதனையை உண்டாக்குறதா இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யக்கூடாது? இது கடவுள் எனக்கு கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை வந்து செய்கிறோம். அதை எப்படி செய்யணும்? மனநிறைவோடு விருப்பத்தோடு நம்ம வந்து செய்யணும். கடவுள் எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து நம்ம விருப்பத்தோடு செய்யணும். அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப டயர்டாக கொடுத்தாலும் சரி, மனசுக்கு வேதனையான ஒரு காரியங்களாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அது கடவுள் எனக்கு கொடுத்த சாபம்னு யாருமே எந்த வேலையை குறித்தும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஐஸ்வர்யவான்களின் பார்வையில் பெரும்பாலும் உழைப்பாளிகள் கீழ்த்தரமாக எண்ணப்படுகிறார்கள். சரிங்களா? ரொம்ப பணக்காரங்க இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இஷ்டத்துக்கு சொசைட்டி எதுனா என்னது எல்லோரும் கூடி போகிறன்னா அதுனா கிளப்பில் போய் கூடுறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நேரத்தை செலவழிச்சிட்டு காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? பொழுதெல்லாம் போக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறத வந்து ஒரு சமுதாயத்தில் வரையறுக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம கீழ்த்தரமாக நம்ம வந்து யாருமே பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இங்கேயும் கூட வந்து அதை வச்சுமே வந்து ஒரு ஜாதி இனத்தையும் கூட வந்து பிரித்தாங்க. சரிங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ வந்து முடி வெட்டுறதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட இதாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கனாக்க, இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ஒரு கடை வச்சுருந்தாங்கனாக்கா அவங்க அங்கே போய் வந்து அந்த முடி வெட்டுறதுக்கு இப்போவும் நம்ம வந்து போகிறோம். ஆனால் பணக்காரவங்க வீட்டுக்கு தேடி போய் அவங்க போய் அவங்களுக்கு உள்ளவங்களுக்கு செய்யணும். அதே போல் வந்து அந்த துணி துவைக்கிறவங்க மன்னார்னு சொல்லுவாங்க, அவங்க வீடு வீடாக வந்து துணி எடுத்துகிட்டு போயிட்டு துவைக்கிறது. இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நம்ம லெட்டின் இதெல்லாம் வந்து இப்போ தான் மாடிஃபை பண்ணி வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கணும். அப்போல்லாம் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு இன மக்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ வந்து மாறி போயிருக்கு. அப்போது அந்த மாதிரி வேலை செய்கிறவர்களை வந்து நம்ம வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னாக்க, இந்த வேலைக்கு இவங்க நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு கீழ்த்தரமாக ஜாதியின் அடிப்படையிலையும் கூட அவங்க என்ன செய்வாங்கனாக்க ஒதுக்கி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது? யாருமே வந்து அந்த வேலை செய்கிறவங்களும் வந்து அந்த மாதிரி வேலையில் நமக்கும் வந்து கீழ்த்தரமான வேலைகள் எதுவாக நமக்கு கடவுள் கொடுத்துருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது? அது கீழ்த்தரமாகவோ அது சாபமாகவோ நம்ம நினைக்கக்கூடாது. அப்போது ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கிறவங்க நினைக்கிறது போல் அந்த மாதிரி வேலை செய்கிறவர்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத அம்மையார் வந்து நமக்கு இங்கே சொல்லித்தராங்க. ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்கிய நோக்கத்திற்கு அது முற்றிலும் முரணானது. உலகத்தில் மிகுந்த செல்வந்தர்களுடைய உடைமைகளை பெருமகனான ஆதாமின் சுதந்திரத்தோடு ஒப்பிட முடியுமா? கடவுள் என்ன செஞ்சார்? 6 நாளைக்குள்ளார மனுஷனுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து எல்லாத்தையும் நிறைவாக படைச்சிட்டு அப்புறம்தான் வந்து மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அந்த செல்வ செழிப்போட ஒப்பிட்டு பார்த்தா இப்போ இருக்கிற ஒரு பணக்கார வாழ்க்கை வந்து
அதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி வந்து செல்வ செழிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலையில் வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிருந்தார். அப்படி வச்சுருந்தப்பையும் கூட வந்து அவங்கள வந்து சோம்பலாக இருக்க வச்சாரா? இல்லை. மரத்தில் கனிகள்லாம் வந்து அப்போ நெருப்புலாம் பற்ற வைக்கல, இயற்கையான உணவுகள் தான் சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட வந்து கடவுள் அவங்கள என்ன செய்யலை, சோம்பலாக இருக்க அனுமதிக்கவில்லை. நிலத்தை பண்படுத்துகிற காரியத்தை அவங்களுக்கு வந்து செய்ய கற்றுக் கொடுத்துருந்தார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மனிதனின் மகிழ்ச்சிக்கு எது தேவை என்பதை உணர்ந்திருந்த நம் சிருஷ்டிகர் ஆதாமிற்கு அவனது வேலையை நியமித்தார். உழைக்கும் ஆண்களும் பெண்களும் மட்டுமே வாழ்க்கையின் மெய்யான மகிழ்ச்சியை கண்டு கொள்ள முடியும். மெய்யான ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யணும்? உழைக்கிறவர்களாக இருக்கணும். அவங்களால மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் இடைவிடாது வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பூமியில் வந்து எதுக்காக மனுஷனுக்கு அதை வந்து அந்த ஒரு காரியத்தை கொடுத்தாரு வேலை செய்கிறத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படித்தோம். என்னென்ன காரியம் அப்படின்னு, உடல் வலிமைக்காக, மனசு திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு, மனசை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக தான் வேலைகளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போது பரலோகத்துலேயும் என்ன செய்யுது? இடைவிடாமல் அங்கே வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். மன்னாவை எப்படி அங்கேருந்து மேலே வந்து பொழிய வச்சார்? அப்போ பரலோகத்திலேருந்து மன்னாவை அனுப்புனாருன்னா அங்கே தேவதூதர்களும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அம்மையார் ஒரு சில இடங்கள்லாம் வந்து நமக்கான கிரீடங்கள்லாம் அவங்க வந்து ஒரு சிலர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்கள் தூதர்கள் என்ன செஞ்சிட்ருக்காரு? இங்கே நமக்கு உதவி செய்கிறதுக்காகவும் அனுப்பிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே பணிவிடையாக அவங்களோட மகிமையையும் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு இதையும் வந்து மனசில் வைக்காமல் பாவம் நிறைஞ்ச நமக்கு வந்து அவங்க வந்து ஊழியத்தை பணிவிடைகளை செய்கிறாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து நம்ம தான் என்ன செய்கிறோம்? மனுஷர்கள் வந்து தரம் பிரிச்சுக்கிட்டு மற்றவர்களை கீழ்த்தரமாக வந்து உழைக்கிறவங்கள பார்த்து நம்ம எண்ணுறோம். அதுபோல் அவங்க பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நினைச்சாக்க ஒரு கேள்விக்குறி தான் நம்மளோட வாழ்க்கை, இல்லையா? சோம்பேறிகள் அங்கு இல்லை. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். ஏசப்பாவும் என்ன செஞ்சார்? மனுஷனாக வாழ்ந்த நாட்களில் அன்றாட தேவைகளுக்கான வேலைகளையும் அவர் செய்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். நாம் இறுதி வெற்றி வாகை சூடி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மாளிகைகளை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது வேலை ஒன்றுமில்லாமல் சோம்பி இருக்கும் நிலை நமது பங்காக இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது. இதுதான் அம்மையார் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் ஒரு கேள்வியை நான் கேட்டேன். பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி வந்து பரலோகம் வந்து அப்படி வர்ணனைகள் அப்படிலாம் இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ சரி, அப்போ அங்கே போய் ஜாலியாக இருப்போம், நல்லா இருப்போம், நமக்கு வந்து வந்து சாப்பாடெல்லாம் முன்னேறமும் நல்லா கிடைக்கும், நல்லா வந்து அவரும் வந்து வஸ்திரம் வந்து அவர் கொடுத்துட போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோமா? அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பதில் தான் இது. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் அனைவரையும் உழைப்பவர்களாக உருவாக்கி இருக்கிறார். பாரம் சுமந்து கடின வேலை செய்யும் மிருகம் சோம்பேறியான மனிதனை விட மேன்மையாக தான் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. தேவன் இடைவிடாது கிரியை செய்கிறார், தூதர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக மனுபுத்திரருக்கு வேலை செய்கிறார்கள். பரலோகத்தில் வேலை எதுவுமின்றி இருக்கலாம் என்று எதிர்பார்ப்போடு செல்பவர்களுக்கு அங்கு ஏமாற்றவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இங்கே வந்து யார் சோம்பலாக இருக்க ஆசைப்படுறவங்களோ, சோம்பலாக இருந்துக்கிட்டு யார் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து என்ன செய்கிறாரு? அம்மையார் மூலமாக விலாவாரியாக நல்லதொரு ஆலோசனைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா தேவன் இன்னைக்கு வந்து அவருடைய காரியத்தை, அவருடைய வேலையை அவர் செய்யாமல் இருந்தாக்க நம்ம என்ன செய்ய முடியாது? பூமியில் நம்ம உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா இயற்கை அத்தனையும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் நியமித்த பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ வந்து அப்போது நம்மளை படைத்த தேவனும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, அவரால் படைக்கப்பட்ட தூதர்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மனுஷன் மாத்திரம்தான் என்ன செஞ்சிட்ருக்கோம்? நிறைய பேர் சோம்பலான வாழ்க்கைக்குள்ளார, அது இந்த காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் சோம்பேறிகளாக
நம்ம போயிட்டுருக்குறோம். சோம்பேறிகளுக்கு இடமே இல்லை, ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனுக்கு அவன் எஜமானின் சந்தோஷத்திற்கு பிரவேசிப்பதற்கான வரவேற்பு காத்திருக்கிறது. ஆமேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.